ஆனா ஒரு பென்சில் வந்து எடுத்ததுக்காக ஒரு அருவாள் எடுத்து வெற்ற அளவுக்கு ஒரு குழந்தையோட மனசு போகுது அப்படின்னா, இது என்ன மாதிரியான ஒரு மனநிலைங்க? இந்த ஏஜ்ல வந்து அவங்க ரொம்ப எமோஷனலா தான் இருப்பாங்க. அண்ட் இது ஒரு பென்சில் விஷயம்ன்றத விட, அவனுக்கு பின்னாடி இன்னும் நெறைய விசாரிக்க என்ன வருதுன்னா, புல்லிங் அப்படின்ற ஒரு ஃபேக்டரும் வருது. வெறும் பென்சில் மட்டும் இல்லாம, அவன் ஒத்துக்கல, அவன் ஏமாத்துறான், அவன் பொய் சொல்றான், அவன் வந்து என் பென்சில் தான் இது அப்படின்ற மாதிரி, அவன் ஏதோ ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ண ட்ரை ட்ரை பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க. இருக்கும்போது, டீச்சர்ஸ் இந்த மாதிரியான குழந்தைங்கள, அதாவது அடாலசன்ஸ் குழந்தைங்கள எப்படி ஹேண்டில் பண்றதுன்றத முதல்ல வந்து தெரிய வைக்கணும் அப்படின்றது இருக்கு. இத விட மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு ஒரு பிளட் வந்து ஒரு பயமே குடுக்காத ஒரு விஷயமா இருக்குது. ஒரு ஒரு அடிபட்டா அத பார்த்தா குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு பயம் இல்லாத மாதிரி அந்த ஒரு விஷயம் நடக்குது. சில பேருக்கு அடிபட்டுச்சுன்னா, "அச்சச்சோ!" அப்படின்றத விட, "ஆ ரத்தம் தானே." நல்லது, கெட்டது அப்படின்றது ஒருத்தன அடிக்கிறதுலயோ, ஒருத்தன பழி வாங்குறதுலயோ, இல்ல ஒருத்தனுக்கு நல்ல விஷயங்கள செய்றதுலயோ கிடையாது. ஏன்னா இந்த குழந்தைங்க வீட்லயே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து அம்மா வந்து, "நீ ஒரு சோம்பேறிடா" அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, "என்ன நீ என்ன சோம்பேறின்னு சொல்றன்னு" ஃபர்ஸ்ட்டு அந்த எமோஷன் அதாவது ரிபெல்லியஸ் ஆக்ட் காட்டியிருப்பாங்க. செல்ஃப் டியூன் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு மனதின் மாயக்கண்ணாடி வித் வெண்ணிலால எந்த கேஸ் பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாளையங்கோட்டையில வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல ஒரு பென்சில் பிரச்சனைனால ஒரு ஒரு ஸ்டூடண்ட் வந்துட்டு இன்னொரு ஸ்டூடண்ட் வந்துட்டு வெட்டியிருக்காங்க. கேட்கறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஸோ இந்த கேஸ பத்தி தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோல வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக வெண்ணிலா மேம் வந்தாச்சு. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். மேம் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறதே வந்துட்டு நம்மளுக்கான இந்த எத்திக்ஸ் எல்லாம் வந்துட்டு பழகக்கூடிய ஒரு இடமா வந்துட்டு இருக்கு. ஸோ ஏன்னா வீட்லயே வச்சு ஒரு குழந்தைய வளர்த்தா, வெளில என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாது. சோஷியலைஸ் ஆக மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கே அனுப்புறோம். யூனிஃபார்ம் கான்செப்ட்டே அதுக்காக தான் வந்தது. ஆனா ஒரு பென்சில் வந்து எடுத்ததுக்காக ஒரு அருவாள் எடுத்து வெற்ற அளவுக்கு ஒரு குழந்தையோட மனசு போகுது அப்படின்னா, இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை மேம்? இது அந்த குழந்தையோட மனநிலைன்றத விட, இப்போ வந்து நான் நெறைய இடத்துல சொல்ற மாதிரி தான். இந்த ஏஜ்ல வந்து அவங்க ரொம்ப எமோஷனலா தான் இருப்பாங்க. அண்ட் இது ஒரு பென்சில் விஷயம்ன்றத விட, தன்னுடைய பென்சில எடுத்துட்டானோ, பொய் சொல்றானோ, இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு நெறைய கேட்டகரி இருக்கு. ஓகே. நம்மள பொறுத்தவரைக்கும் நம்ம அதோடைய ஃபேக்ட் மட்டும் தான் பார்ப்போம். அதுக்கு எஸ். பின்னாடி இருக்கிற சைக்காலஜி, அதுக்கு பின்னாடி இருக்கிற மைண்ட் செட்டும் நமக்கு தெரியாது. அண்ட் இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரீசென்ட்டா தான் அந்த ஸ்கூல்ல சேர்ந்திருக்கான். அதாவது வெட்னவன். யா. அப்படின்னும்போது அவன் கொஞ்சம் படிக்கிறதுலயும் ஆர்வமா இருந்திருக்கான். ஆ ஸ்போர்ட்ஸ். விளையாட்டுலயும், ஸ்போர்ட்ஸ்லயும் எதுவா இருந்திருக்கான்னும்போது, அவனுக்கு பின்னாடி இன்னும் நெறைய விசாரிக்க என்ன வருதுன்னா, புல்லிங் அப்படின்ற ஒரு ஃபேக்டரும் வருது. எஸ். அவன ஏதோ கேலி பண்ணியிருக்காங்க, அவன கிண்டல் பண்ணாங்க. ஏன்னா யூசுவலாவே ஒரு குழந்தை வந்து ஒரு புதுசா ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது, அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்கலாம் ஒரு டீம் ஒரு மாதிரி டீமா இருப்பாங்க. இருப்பாங்க. புதுசா வர குழந்தைக்கு எப்பவுமே அந்த ஒரு அதுக்குள்ள வந்து அடாப்ட் ஆகுற டைம் பீரியடுன்னு ஒண்ணு இருக்கு. எஸ். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும்போது, இது வந்து ஏன் அருவாள் எடுத்து வெட்டுற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமா? அப்படின்ட்டு நம்மளால கேட்க முடியும். பட் அந்த ஏஜ் குழந்தை அந்தோடைய அவனுக்கு இருக்கிற அந்த எமோஷனல் பிரெயின்குள்ள இந்த ஒரு விஷயம் வந்து பெருசா ஹைலைட் ஆயிருக்கும். வெறும் பென்சில் மட்டும் இல்லாம அவன் ஒத்துக்கல, அவன் ஏமாத்துறான், அவன் பொய் சொல்றான், அவன் வந்து என் பென்சில் தான் இது அப்படின்ற மாதிரி அவன் ஏதோ ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, அது அகெயின்ஸ்டா வந்து எல்லாரும் வந்துட்டு இவன கிண்டல் பண்ணி பண்ணும்போது, இது வந்து ஒரு அக்ரெசிவ் மோடு அவனுக்கு கொண்டு போயிருக்கு. அது கூட இதுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டா அமைஞ்சிருக்கலாம். ஓகே மேம். இப்ப நீங்க சொன்னீங்க, இப்போ ஒரு பென்சிலுக்காக அவங்கள புல்லி பண்ணியிருக்காங்க. மேபி வந்துட்டு அவன் பொய் சொல்றான் அப்படிங்கிறத ஒரு ஆர்குமென்ட் ஃபேக்டர்ல எடுத்துட்டு போய் அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு ஸ்கூல் அப்படிங்கும்போது எப்படி சொல்றது? ஒரு டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஒரு பிடி மாஸ்டர் இருப்பாங்க. எல்லா டைமுமே நம்மள வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு கண்காணிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது, அங்க இருந்த ஸ்டாஃப்ஸோ இல்ல வந்துட்டு ஒரு மாஸ்டரோ அட்ரஸ் பண்ணாம இருந்தது எவ்வளோ பெரிய தப்பு? இல்ல. அத ஆக்சுவலி அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. அதாவது 2 பேரும் பென்சில் சண்டை வரும்போது டீச்சர் கூப்ட்டு, "அப்படி இல்ல, இது அவன்து தான்" அப்படின்ற மாதிரி. ஏன்னா மேபி ரிசம்பிளன்ஸ் சேமா இருந்திருக்கு பென்சில்ன்னும்போது, அந்த விஷயத்த வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அதாவது
கொடுக்கும்போதே இது வந்து என்னோட டீச்சர்ஸ் வந்து உட்கார வச்சு இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீ வந்து அதை சால்வ் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க. பட் அந்த சால்வ் பண்ணி அனுப்பிச்சதுன்றதை விட அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் என்னென்னன்றது நமக்கு தெரியல. அந்த பையனை கேலி பண்ணியிருக்கிறாங்க, கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க, நடந்து போகிற விதத்தை பார்த்து ஒரு மாதிரி வந்து அவனை இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புல்லிங் வந்து ஏன் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லேயும் சரி நிறைய வீடியோஸ்லேயும் நானும் என்ன சொல்லியிருக்கேன்னா புல்லிங் அப்படின்றதுக்கு நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகணும். ஸ்கூலில் வந்து அதுக்கான ஒரு எமோஷனல் ரெசிலன்ஸ் கொடுக்குற அளவுக்கு, அதாவது எமோஷனல்ஸை பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்றது அந்த அவேர்னஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து நிறைய வந்து நம்ம வந்து ஒர்க் ஷாப்ஸோ செஷன்ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம். அண்ட் மெயினாக டீச்சர்ஸ் இந்த மாதிரியான குழந்தைங்களை, அதாவது அடோலசன்ஸ் குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றத முதல்ல வந்து தெரிய வைக்கணும் அப்படின்றது இருக்கு. இதை விட மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்னா, கொஞ்சம் கடந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 to 6 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா மூவிஸும் வந்து அதிக வைலன்ஸ் காட்டுற மூவிஸாக தான் வருது. குழந்தைங்க வந்துட்டு ஒரு லவ் சீன் வரும்போது இல்லை கிசிங் சீன் வரும்போது எப்படி பேரண்ட்ஸ் வந்து இமீடியட்டாக சேனல் மாற்றுறாங்களோ, எப்படி வந்து குழந்தைங்களை வந்துட்டு நீ போய் அங்கே உட்கார இல்லை நீ இதை பண்ணுன்றாங்களோ, அதே மாதிரி சண்டை காட்சிகள் வரும்போதோ இல்லை சண்டை படமோ பசங்க தான் அதிகமாக வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ வந்துட்டு இப்போதான் ரீசெண்டாக 13+, 16+ எல்லாம் போட்டு குழந்தைங்களை விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வைலன்ஸ் மூவியாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு 17+, 18+ போடுறதே நல்லது. பெஸ்ட்டாக இந்த 13 to 14. ஆனால் என்னென்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடுது மூவிஸ் வந்து இட்ஸ் அவைலபிள் ஆன் நம்மளுடைய ஓடிடிலேயே வந்து ரிலீஸ் ஆகிடுது. ஸோ என்ன வருது, இன்னொன்று இந்த மாதிரி வைலன்ஸ் மூவி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிறதோ குத்துறதோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதை காட்ட மாட்டாங்க. ஒன்லி ரியாக்ஷன்ஸ் தே வில் see. அந்த ரியாக்ஷன்ஸ்க்கே குழந்தைங்க வந்து பயப்படுவாங்க. சின்னதாக கையில் அடிப்பட்டா கூட ஐயோ ரத்தம்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு வைலன்ஸ் மூவி காட்டி காட்டி குழந்தைங்க வந்து அந்த பிளட்டு, அந்த குத்துறது, அந்த ஸ்பீச்சுக்கிட்டு வர்றது இதெல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து அதில் வந்து ஒரு பயம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அது பழகிடுது. திடீர்னு ஒரு பிளட்டு வந்து ஒரு பயமே கொடுக்காத ஒரு விஷயமா இருக்குது. ஒரு அடிப்பட்டா அதை பார்த்தா குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு பயம் இல்லாத மாதிரி அந்த ஒரு விஷயம் நடக்குது. சில பேருக்கு அடிபட்டுன்னு வச்சுச்சோ அப்படின்றத விட ரத்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா kids are getting exposed to that. ஒரு இப்போ நீங்கள் வந்து அடோலசன் அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்துச்சு. அதில் இதே மாதிரி ஒரு 13 வயசு பையன் தான் வந்து ஒரு பொண்ணை வந்து கத்தியால் குத்துவான். ஸோ இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கிட்ஸும் உட்காந்து பார்க்குறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுது, இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்துட்டு ஐ திங்க் இந்த மூவிஸ்லாம் வந்து நிறைய ஈவன் லீடிங் ஆக்டர்ஸ் மூவிஸ் கூட என்னென்னா கத்தி வச்சு குத்தும் போது அந்த பிளட் எல்லாம் வந்து பீச்சிக்கிட்டு வர மாதிரி. ஒரு குழந்தை இமேஜின் ஒரு 13 இயர்ஸ் குழந்தை இல்லை ஒரு 14 இயர்ஸ் குழந்தை அதை உட்காந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கண்ணை முடிப்பாங்க இல்லை இப்படி திரும்பிப்பாங்க. ஆனால் அதையே 2வது தடவை பார்க்கும்போது இப்படி பார்ப்பாங்க. 3வது தடவை அதை பார்க்கும்போது ஓரளவுக்கு அவங்க வந்து அது பழகிடும். 4வது பார்க்கும்போது அது வந்து ஏய் அப்படி குத்துட்டா, டேய் இப்படி வெட்டுறா அப்படின்ற மாதிரி. ஸோ இட் பிகம்ஸ் அ சீன் ஆஃப் ஹீரோயிசம். அது வந்து ஒரு அக்ரெசிவ்னஸ், கோவம் வந்துச்சுன்னா இப்படி தான் நான் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ மீடியாஸும் வந்து ஐ திங்க் தே ஹாவ் டு டேக் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்டெப். இவ்வளோ ரியலிஸ்டிக்காக கத்தி குத்துறது வெட்டுறது இதெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் த ஜென்ரேஷன். இட் வில் அஃபெக்ட் த டீனேஜர்ஸ். எஸ் மேம், நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போது தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு வில்லன், ரொம்ப அமைதியாக இருப்பார், சாந்தமாக இருப்பார், நல்லது மட்டுமே பண்ணுறவர் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண காலம் போய் இப்போ ஹீரோவும் வந்துட்டு கெட்டவன் என்னென்ன பண்ணுறானோ அது எல்லாமே வந்துட்டு ஹீரோவும் பண்ணுறான். ஸோ ஒரு மூவி பார்க்கும்போது ஒரு குழந்தை வந்துட்டு அதை எப்படி கன்சியூம் பண்ணிக்குதுன்னா நம்ம இப்படிலாம் பண்ணாதான் நம்ம வந்துட்டு ஒரு ஹீரோ மாதிரி இருப்போம், நம்ம அப்போ தான் வந்துட்டு ஒரு சூப்பர் கூல் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு இப்போது ஆப்வியஸாக வந்துட்டாங்க. எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேட்கும் போது அதுதான் வந்துட்டு தோணுது. ஸோ இப்போ வந்துட்டு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, இப்போ நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கறத தாண்டி நிறைய மீடியா படங்கள் பார்த்து தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்க கற்றுக்குறாங்க. அப்படிங்கும்போது இப்போ நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்லலாம்? முன்னாடி மாதிரி வந்துட்டு நல்லவங்கன்னா இப்படிதான் இருக்கணும், கெட்டவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. சரி, நல்லது கெட்டது அப்படின்றது ஒருத்தனை அடிக்கிறதுலையோ ஒருத்தனை பழி வாங்குறதுலையோ இல்லை ஒருத்தனுக்கு நல்ல விஷயங்களை செய்யறதுலையோ கிடையாது. நம்மளை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளை விரும்புகிறோம், நம்மளை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம்,
நம்மளுக்கு வலிக்கும், நம்மளுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது மற்றவங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு கன்சர்ன், அந்த ஒரு சென்சிட்டிவ்னஸ் டுவர்ட்ஸ் அதர்ஸ் ஃபீலிங்ஸ் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் நல்லவனா வந்துட்டு மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பான், அப்படி கிடையாது. அது வந்து செல்ஃப்லெஸ்ஸாக செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு டைம் அவனுக்கு கோவம் வரதா செய்யும். அதே மாதிரி கெட்டவன்றது வந்து தப்பான விஷயங்கள் பண்ணுறவன், எப்போ பார்த்தாலும் கத்தி எடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறவன் அப்படி கிடையாது. ஒருத்தவங்களை நம்ம வந்து பெயினில், அதாவது ஒருத்தவங்களை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது. அது அடிக்கிறதோ இல்லை அவங்கள வார்த்தையால் காயப்படுத்துறதோ இல்லை இந்த மாதிரி புல்லிங்கில் வந்து விடுறதோ, ஒருத்தவங்களை கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, இது எல்லாமே தப்புன்னு வீட்லேயும் சொல்லி கொடுக்கணும். கிளாஸ் ரூம்ஸ்லேயும் அது வந்து சொல்லி கொடுக்கணும். வீட்லேயே வந்துக்கிட்டு ஏய் குண்டா, ஏய் ஒல்லி, ஏன்னா இந்த குழந்தைங்களையே வீட்டுக்குள்ளேயே வந்து இது பண்ண அவன் ஒரு சோம்பேறி, அவன் ஒரு இப்படியெல்லாம் வந்துட்டு வேர்ட்ஸ் வந்து வீட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணுறது தான் குழந்தைங்க ஸ்கூலில் போய் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறவனுக்கு பெருசாக பாதிக்க போகிறதில்ல, ஆனால் அந்த வார்த்தையை கேட்குறவனுக்கு வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த குழந்தைங்க வீட்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து அம்மா வந்து நீ ஒரு சோம்பேறிடா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகணும், இன்னும் நீ என்னை சோம்பேறி சொல்லணும் ஃபஸ்ட்டு அந்த எமோஷன், அதாவது ரிபெல்லியஸ் ஆக்ட் காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த அம்மாவோ அப்பா என்ன சொல்லுவாங்க, ஆமாம் உண்மையை தானே சொன்னேன், நீ சோம்பேறி தானே உட்காந்துருக்கேன்னு ஒரு 10 தடவை அந்த சோம்பேறியை கேட்கும் போது அவனுக்கு பழகிடும். அது இம்பேக்ட் பண்ணாது. அப்போ என்ன பண்ணிடுறான்னா அதே மாதிரி எதிரில் போய் இன்னொருத்தனை வந்துட்டு சோம்பேறியோ எதுன்னு சொல்கிறான். பட் அது நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்கடி பேச பேச நம்ம அதுவும் டியூன் ஆகிடுமேன்னு பார்த்தா அப்படி டியூன் ஆகாது. ஏன்னா சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. சின்ன ஒரு 5 வயசு 6 வயசில் வந்துட்டு டியூன் அப்படியே ஓகே பரவாயில்லன்னு அசால்ட்டாக போயிடலாம். பட் அந்த அடோலசன்ட் ஸ்டேஜில் வந்து இமோஷனல் பிரெயின் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு எம்பாரஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கும்போது எப்படி அதை வந்து வெளிப்படுத்தணும்னா தே கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மூவிஸ். அவங்க எப்படி வீட்டில் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணி இருந்திருக்காங்க, அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து நடந்திருக்கலாம். ஸோ இது வந்து நாட் ஓன்லி வீட்டில் பட் மீடியாவும், அதாவது மூவிஸ், இதுக்கான பெரிய மூவிஸ் இல்லை நிறைய சீரீஸ் வர்றதுமே அப்படிதான் இருக்கு. ஸோ வை சோ மச் ஆஃப் எக்ஸ்போஷர் டு த வயலண்ட்? சி வயலண்ட் மூவி நீங்கள் எடுக்கிறீங்க, துப்பாக்கியால சூட்டுறத நீங்கள் எடுக்கிறீங்க, சவுண்ட் இஸ் மோர் தென் இனஃப். இல்லை அவங்க வந்து பிடிச்சிட்டு விழுறது ஓகே, அந்த பிளட் எல்லாம் நீங்கள் வந்து ஏன் காட்டணும்? அந்த கட்டான ஃபிங்கர்ஸ் காட்டுறது, கட்டான காலை காட்டுறது, இது வந்து ரொம்ப அப்படியே ரத்தம்லாம் தெரிச்சிட்டு போகிறது. இட் மேக்ஸ் தம் வெரி நம் டு தட். கிட்ஸை வந்து ரொம்ப நம்னஸ் ஆக்கிடும். அது எப்படி வந்து டாக்டர்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் கட் பண்ணி பிளட் பார்த்து அது ஜஸ்ட் ஒரு பாடி தான், அது ஒரு ஜஸ்ட் ஒரு பேஷண்ட்டு தான், அது ஒரு இதே ஒரு கேஸ், நெக்ஸ்ட் கேஸ் தான் பார்க்குற மாதிரி, ஓ அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்னஸ் வந்துடும் குழந்தைங்களுக்கு. ஸோ திஸ் கேன் ஆல்சோ பி அ ரீசன் லைக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது. ஏன்னா அருவாள் எடுத்துகிட்டு போய் வெட்டிட்டு போய் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய். ஸோ இது மாதிரி நிறைய மூவிஸில் நம்ம பார்த்துருக்கோம். கட் பண்ணிவிட்டு அவனே அதாவது ஹீரோயிக்கா அவன் தப்பு பண்ணான், அவனுக்கு அதனால் நான் தண்டனை கொடுத்தேன், நானே வந்து சரண்டர் ஆகிடுறேன். ஸோ இதுதான் வந்து கிட்ஸ் எல்லாருமே அப்போ மூவிஸ் மட்டும்தான் பார்த்து எல்லாத்தையும் இதை பண்ணுறாங்களே. எல்லா குழந்தைங்களும் மூவிஸ் பார்த்து பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு குழந்தை மூவியை பார்த்து பண்ணாலும் அது தப்பு தானே. கரெக்ட் மேம். நீங்கள் சொல்லும் போது நிறைய விஷயம் யோசிச்சு பார்க்குறோம். இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்குது. இதை பற்றி கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வந்துட்டு படம் எடுக்கிறவங்களுக்கு, அதாவது மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாகவே நம்ம இந்த வீடியோ மூலயமா வந்துட்டு எடுத்து வைக்கலாம். ஸோ குழந்தைங்க எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து வந்துட்டு பார்க்குறதுக்கு தான் நீங்களும் வந்துட்டு ஒரு படம் தயாரித்து எங்களுக்கு வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. ஸோ அதில் உங்களோட ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் இந்த மாதிரியான சண்டை காட்சிகள்லாம் குறைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாருக்குமான படமாக அது இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புறோம். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம செல்ஃப் டியூன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.